வணக்கம். வாங்க இன்னைக்கு ஒரு செம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்தி பார்ப்போம். ஒரு பெரிய புயல் காத்து அடிச்சிட்டு இருக்கு. அதுக்கு நடுவுல ஒருத்தர் ரொம்ப மெதுவா கிசுகிசு தான் நம்ம காதுக்கு கேக்குமா? கேட்காது இல்லையா? கிட்டத்தட்ட இது மாதிரி ஒரு சவாலான இன்ஜினியரிங் பயணத்தை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சரி, ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்களேன். நீங்க ஒரு பெரிய ஃபேக்டரிக்குள்ள நிக்கிறீங்க. சுத்தி இருக்கிற மிஷின்கள் எல்லாம் பயங்கரமா கிர்னு சத்தம் போட்டுட்டு இருக்கு. அந்த இரைச்சலுக்கு நடுவுல உங்க பக்கத்துல நிக்கிற ஒருத்தர் ஏதோ கிசுகிசுக்கிறாரு. அதை உங்களால கேட்க முடியுமா? இதுதான் இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கிற சவால். நம்ம கதை எங்க ஆரம்பிக்குதுன்னா, ஒரு பெரிய கெமிக்கல் ஃபேக்டரியில. அங்க ஒரு ரியாக்டர் டேங்க் இருக்கு. அதோட வெப்பநிலைய நம்ம ரொம்ப ரொம்ப துல்லியமா கண்காணிக்கணும். ஒரு சின்ன மாற்றம் நடந்தா கூட அதை மிஸ் பண்ணவே கூடாது. இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை. இங்க பாருங்க, நம்மளோட இலக்குகள் எவ்வளவு கச்சிதமா இருக்கணும்னு. அந்த டேங்கோட வெப்பநிலை 20 டிகிரில இருந்து 400 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகலாம். ஆனா நமக்கு தேவைப்படுற துல்லியம் என்ன தெரியுமா? வெறும் 0.25 டிகிரி செல்சியஸ். யோசிச்சு பாருங்க, அது எவ்வளவு சின்ன மாற்றம். அந்த சின்ன மாற்றத்தை கூட நாம சரியா கண்டுபிடிக்கணும். சரி, இந்த கஷ்டமான வேலைக்கு நமக்கு உதவ போற ஹீரோ யாருன்னு பார்க்கலாமா? இவரோட பேர் தான் டைப் ஜே தெர்மோகப்பிள். இது ஒரு வகையான சென்சார். இதோட வேலை என்னன்னு இப்ப பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, இந்த தெர்மோகப்பிள் சூடாக சூடாக அது ஒரு குட்டி எலக்ட்ரிக் சிக்னலை, அதாவது வோல்டேஜை உருவாக்கும். வெப்பநிலை எவ்வளவு அதிகமாகுதோ அந்த அளவுக்கு இந்த வோல்டேஜும் அதிகமாகும். ஆனா இங்க தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. இந்த தெர்மோகப்பிள் அனுப்புற சிக்னல் ரொம்ப ரொம்ப மெல்லிசானது. ஒவ்வொரு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை ஏறும் போதும் அது வெறும் 55 மைக்ரோ வோல்ட் சிக்னலை மட்டும்தான் உருவாக்கும். இது ஒரு கிசுகிசுப்புக்கே கிசுகிசுப்பு மாதிரி இருக்கு இல்லையா? அடேங்கப்பா, ஒரு மைக்ரோ வோல்ட்னா எவ்வளவு சின்னதுன்னு இந்த ஒப்பீட்டை பார்த்தா புரியும். ஒரு வோல்ட்டுங்கிறது நமக்கு தெரியும். அதுல 1000ல் ஒரு பங்கு தான் மில்லி வோல்ட். ஆனா நம்ம சிக்னல் இருக்கே, அது மைக்ரோ வோல்ட். அதாவது ஒரு வோல்ட்ல 10 லட்சத்துல ஒரு பங்கு. நம்ம சிக்னலோட குரல் அவ்வளோ மெதுவானது. அப்போ இதிலிருந்து என்ன தெரியுது? இந்த சென்சார் அதோட முழு வெப்பநிலை வரம்பான 20 டிகிரிலேருந்து 400 டிகிரி வரைக்கும் போனாலும் கூட அது உருவாக்குற மொத்த சிக்னலுமே வெறும் 0.0209 வோல்ட் தான். இது ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு அளவு. இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற அடுத்த பெரிய பிரச்சனை என்னன்னா, இவ்ளோ மெதுவா கிசுகிசுக்கிற இந்த சிக்னலை நம்ம கம்ப்யூட்டரால கேட்கவே முடியாது. அதுக்கு நல்லா சத்தமா சொல்ற சிக்னல் தான் புரியும். அப்போ என்ன பண்றது? இந்த கிசுகிசுப்ப எப்படி ஒரு பெரிய கூச்சலா மாத்துறது? இந்த வித்தியாசத்தை இங்க பாருங்க. நம்ம கிட்ட இருக்கிறது ஒரு துளி சிக்னல் மாதிரி, வெறும் 0.0209 வோல்ட். ஆனா கம்ப்யூட்டருக்கு தேவையோ ஒரு கடல் மாதிரி, அதாவது 10 வோல்ட் சிக்னல். அடேங்கப்பா, எவ்வளோ பெரிய இடைவெளி! அப்போ இந்த மலைக்கும் மடுவுக்குமான வித்தியாசத்தை எப்படி சரி பண்றது? இந்த சின்ன சிக்னலை எப்படி பெருசாக்கி கம்ப்யூட்டருக்கு புரிய வைக்கிறது? இதுதான் இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி. அதுக்கு தான் நம்ம கிட்ட ஒரு சூப்பர் டூல் இருக்கு, ஆம்ப்ளிஃபையர். இது என்ன பண்ணும்னா, அந்த கிசுகிசு சிக்னலை புடிச்சு கிட்டத்தட்ட 478.5 மடங்கு சத்தமா மாத்திடும். ஒரு சக்தி வாய்ந்த மெகாஃபோன் மாதிரி தான் இது வேலை செய்யும். அந்த சின்ன கிசுகிசுப்ப கம்ப்யூட்டர் கேட்குற அளவுக்கு ஒரு பெரிய கூச்சலா மாத்திரும். சரி, இப்போ சிக்னலை பெருசாக்கியாச்சு, எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைக்கிறப்போ அடுத்த டெஸ்ட் வருது. நம்ம சிஸ்டத்தால அந்த சின்ன, ரொம்ப சின்ன 0.25 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை மாற்றத்தை கூட கண்டுபிடிக்க முடியுமா? இதுதான் உண்மையான சோதனை. வாங்க பார்க்கலாம். சரி, வாங்க இத ஸ்டெப் பை ஸ்டெப்பா செக் பண்ணி பார்க்கலாம். முதல் படி, 0.25 டிகிரி மாற்றத்துக்கு தெர்மோகப்பிள் எவ்வளவு சிக்னல் கொடுக்கும்? வெறும் 13.75 மைக்ரோவோல்ட். அடுத்து நம்ம ஆம்ப்ளிஃபையர் அதை 478.5 மடங்கு பெருக்கும்போது நமக்கு 6.5 மில்லி வோல்ட் கிடைக்குது. இப்போ இந்த 6.5 மில்லி வோல்ட்டை கம்ப்யூட்டரால பார்க்க முடியுமான்னு செக் பண்ணணும். இங்க தான் அசல் மேட்டரே இருக்கு. நாம பெருக்கின சிக்னல் மாற்றம் 6.5 மில்லி வோல்ட். ஆனா நம்ம கம்ப்யூட்டரால பார்க்கக்கூடிய மிகச்சிறிய அளவே வெறும் 0.6 மில்லி வோல்ட் தான். அப்போ என்ன அர்த்தம்? நாம ஜெயிச்சிட்டோம். ஆமா, கம்ப்யூட்டருக்கு தேவையானதை விட நம்ம சிக்னல் 10 மடங்குக்கும் மேல ஸ்ட்ராங்கா இருக்கு. சோ இந்த டெஸ்ட்ல நம்ம சிஸ்டம் சூப்பரா பாஸ் ஆயிடுச்சு. அப்படா, எல்லாம் முடிஞ்சதுன்னு பெருமூச்சு விடுறதுக்குள்ள கதை இத்தோட முடியல. நம்ம சிக்னல் பயணத்துல ஒரு கடைசி வில்லன் வர்றான். அவன் பேரு தான் எலக்ட்ரிக்கல் நாய்ஸ், அதாவது மின்னிரைச்சல். இந்த ஃபேக்டரி முழுக்க இந்த இரைச்சல் இருக்கும். இந்த ஓமை ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க. ஒரு ஸ்கேல்ல கோடுகள்லாம் தெளிவா இருந்தாதானே நம்மால சரியா அளக்க முடியும். ஒருத்தர் நடுங்குற கையால கோடுகளை போட்டா எப்படி இருக்கும்? எல்லாம் கொஞ்சம் மங்களா தெளிவில்லாம இருக்கும் இல்லையா? இந்த மின்னிரைச்சல் நம்ம சிக்னலை அப்படித்தான் குழப்பிவிடும். இந்த வரைபடத்தை பாருங்க. நீல நிறத்துல இருக்கிறது நம்ம ஹீரோ, அதாவது நம்ம சிக்னல் 6.5 மில்லி வோல்ட். அதுக்கு பக்கத்துல சிவப்புல இருக்கிறது தான் அந்த வில்லன், நாய்ஸ் 3 மில்லி வோல்ட்.
நல்ல வேளையா நம்ம சிக்னலை விட நாய்ஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஸோ ஃபைனலா என்ன ஆகுது? இரைச்சல் நம்ம சிக்னல்ல பாதி அளவு இருக்கிறதால நம்ம வெப்பநிலை அளவீடு கொஞ்சம் நடுங்குற மாதிரி, அதாவது ஒரு சின்ன ஆட்டத்தோட இருக்கும். ஒரு 0.1 டிகிரி செல்சியஸ் முன்ன பின்ன காட்டலாம். மொத்தத்துல சிஸ்டம் வேலை செய்யுது, ஆனா 100க்கு 100 பர்ஃபெக்ட் கிடையாது. அப்போ நம்ம சிக்னல் ஹீரோவோட முழு பயணத்தையும் ஒரு தடவை வேகமா திரும்பி பார்ப்போமா? முதல்ல தெர்மோகப்பிள் வெப்பத்தை ஒரு குட்டி சிக்னலா மாத்துச்சு. அடுத்து ஆம்ப்ளிஃபையர் அந்த சிக்னலை 478 மடங்கு பெருசாக்குச்சு. மூணாவதா கம்ப்யூட்டரால அந்த சின்ன மாற்றத்தை பார்க்க முடியுமான்னு டெஸ்ட் பண்ணி பாஸ் பண்ணோம். கடைசியா இரைச்சல்ங்கிற வில்லங்க கிட்ட இருந்து தப்பிச்சாலும் சிக்னல்ல ஒரு சின்ன நடுக்கம் இருக்கத்தான் செய்யுதுன்னு பார்த்தோம். சரி, இந்த கெமிக்கல் ஃபேக்டரிக்கு இந்த சிஸ்டம் ஓகே, போதுமானதா இருக்கலாம். ஆனா ஒரு நிமிஷம் யோசிங்க. இதே மாதிரி ஒரு சிஸ்டத்தை ஒரு ராக்கெட்லயோ இல்ல ஒரு மருத்துவமனையில இருக்கிற ஒரு முக்கியமான மிஷின்லயோ பயன்படுத்தினா, இந்த கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், பரவாயில்ல அப்படிங்கிற நிலைமை சரியா இருக்குமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க.